ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது எங்களோட ஃபஸ்ட் டெக்னிக்கல் வீடியோ. லாஸ்ட் நான் இன்ட்ரோ வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். இந்த சேனல் எந்த பர்பஸ்க்கு நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிறோன்னு. அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி எங்களோட ஃபஸ்ட் வீடியோ சிமெண்ட் சொல்லியிருந்தோம். அந்த கண்டென்ட்டை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். அது சிமெண்ட்டு நம்ம சொல்லும் பொழுது சிமெண்ட் வந்து ஸோ மெனி வெரைட்டிஸ் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சிமெண்ட்டுங்கிறது எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணுற கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பைண்டிங் மெட்டீரியல் தான். நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலும் நம்ம வந்து ஒரே ஒரு சிங்கிள் வெரைட்டிஸ் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒரு வெரைட்டி மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ வந்து மார்க்கெட்டில் பல வெரைட்டி வித் கம்பேர் டு லோ ப்ரைஸ்லையும் கிடைக்குது. மக்களுக்கு இது வந்து அவேர்னஸ் இல்லை. ஒன்லி ஒரே ஒரு வெரைட்டியை மட்டும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஓபிசின்னு சொல்லுவோம், ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட். முன்னாடிலாம் பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் எல்லாமே வந்து சிமெண்ட்டே கிடையாது. அப்போ என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க? ஓல்டன் டேஸில் பிரிட்டிஷ் காலத்தில் பழைய காலத்துலாம் பார்த்திங்கன்னா ஒன்லி லைம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. விச் இஸ் த மெயின், அதுதான் மெயின் காம்பனண்ட் சிமெண்ட்டுக்கு. இப்போயுமே வர சிமெண்ட்டுக்கு எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 60 to 65% வந்து லைம் தான் இருக்கும். பேலன்ஸ் 30% தான் அதர் ரா மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது. இந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் என்னென்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது ரொம்ப டெக்னிக்கல் ஆகிடும். ஸோ ஒரு 30% அந்த மெட்டீரியல் இருக்குதுன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ இதுதான் 100% சேர்ந்தது தான் நம்மளோட ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட்டுன்னு சொல்கிறோம். இது வந்து இப்போ ப்ரெசென்ட்டாக பயங்கரமாக ப்ரைஸ் ஹைக் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கே தெரியும். இது எதனாலும் கேட்டிங்கன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட்லாம் கூட்டிகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ரா மெட்டீரியல் வந்து பிளெண்டிங் கான்செப்ட்டுக்கு வந்துட்டுருக்குறாங்க. அதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சிமெண்டீஷியஸ் நாங்கள் சொல்கிறோம். அந்த சிமெண்டீஷியஸ் தான் ஃப்ளை ஆஸ், ஸ்லாகு, இன்னும் அந்த ரைசஸ் காஸ்க்கு நிறைய சொல்லுவாங்க. இந்த ஃப்ளை ஆஸ்ன்றது ஒன்றும் இல்லை, நம்மளோட அனல் மின் நிலையத்துலேருந்து வர வேஸ்ட் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா சாம்பல் மங்களா அதுதான். அப்புறம் ஸ்லாகுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டீல் பிளான்ட்லேருந்து வர்ற ஃபர்னஸ் வேஸ்ட் தான் ஸ்லாகு. இதெல்லாம் வந்து சிமெண்ட்டில் நம்ம ஆட் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் தான் புது ப்ராடக்ட் வந்து பிபிசி, போர்ட்லாண்ட் பஸ்லோனிக் சிமெண்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டு கண்டென்ட்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. தோசார் அதெல்லாம் நம்மளுக்கு வந்து நாட் ரெக்கமெண்ட். இது ரெண்டு மட்டும் டொமஸ்டிக் எல்லா இடத்துலையும் பிளான் ரொம்ப அவைலபிள் இருக்குது. பட் மக்களுக்கு வந்து அவேர்னஸ் இல்லைங்கிறதுனால இந்த ஓபிசியை மட்டும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. விச் இஸ் காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா மோராக இருக்கும். ஸோ அதனால தான் எல்லாருக்கும் நாங்கள் இந்த பிபிசி கண்டென்ட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொண்டு கொடுக்க போகிறோம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கிட்டத்தட்ட ஒரு 10% கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் மெட்டீரியலில் சிமெண்ட் வைஸாக சேவிங்ஸ் இருக்கும். அதை நீங்கள் வந்து இந்த இதில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். பாருங்கள் இதோட யூசஸ் என்ன ஏதுன்றதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஃபர்தராக இதை யூஸ் பண்ணலாம். எந்தெந்த இடத்துல எங்கெங்கே யூஸ் பண்ணலாங்கிறது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இந்த ஓபிசிங்கிறது ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட், வேறு பிபிசிங்கிறது போர்ட்லாண்ட் பஸ்லோனிக் சிமெண்ட்ஸ். இந்த பஸ்லோனிக் சிமெண்ட்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மிக்ஸ் பண்ணி வெளியாகிற ஒரு சிமெண்ட் ப்ராடக்ட் தான் பிபிசின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நான் எங்களோட நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் இன்னும் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னன்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி பிஹேவ் பண்ணும், அது எதனால் நீங்கள் இதை செலக்ட் பண்ணணும்னு சொல்கிறத வந்து சொல்கிறேன். பாருங்கள், இங்கே ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட் போட்டு நான் சொன்ன மாதிரி 100% ரா மெட்டீரியல் வந்து லைம் ஸ்டோன் தான். இதோட கோட் ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஈச் பேக்கில் இந்த கோட் ரெஃபரன்ஸ்லாம் இருக்கும். இருந்தால் மட்டும் வாங்க, இல்லாத ப்ராடக்டை வாங்கவே தேவையில்லை. ஏன்னா ஐஎஸ் கிளியராக சொல்லியிருக்காங்க இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸு. அதோட ஸ்ட்ரென்த் ரேஷியோவும் ஒன்றுக்கும் கன்சர்ன் கிளாஸுக்கு கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரென்த்துங்கிறது ஒன்றும் இல்லை, 28 நாள் கழிச்சு இதோட ஸ்ட்ரென்த்துங்கிறது தான் அந்தந்த கிளாஸஸ். இல்லை 2639ங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 33 கிரேட். இது வந்து இப்போ மார்க்கெட்டில் அவைலபிள் இல்லை. இது ரெண்டு தான் கிடைக்கும். இதுவுமே இந்த ஹையர் கிரேடர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சில ஏரியாவுக்கு வந்து ரெக்கமெண்டட் கிடையாது, யூஸ் பண்ணக்கூடாதுன்னே சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹைட்ரேஷனுங்கிற ஒரு ப்ராசஸ். ஹைட்ரேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா வாட்டரோட மிக்ஸ் பண்ணுறப்போ ஒரு கெமிக்கல் ஆக்ஷன் வரும். அதுதான் வந்து ஸ்ட்ரென்த் அட்டைன் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு இயக்கமாக இருந்து தூண்டும். அந்த தூண்டுதல் வந்து என்ன ஆகும் கேட்டிங்கன்னா ஓவராக இருக்கிறதுனால டியூரபிலிட்டி நல்லா இருந்தாலுமே இனிஷியலாக வந்து ஃபாஸ்ட்டாக வந்து செட் ஆகிறதுனால கிராக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதனால தான் பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு இந்த ஓபிசி வந்து யூஸ் பண்ண வேண்டான்றதே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்குது இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸில். அந்த டெக்னிக்கலாக இது க்யூரிங் வந்து கம்மியாக தேவைப்படும். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா 7 days க்யூர் பண்ணால் போதும். பட் மோஸ்ட் ரெக்வயர் வந்து வாட்டர் கண்டினியூஸாக ஸ்ப்ரெட் பண்ணணும். நம்ம வந்து என்ன கண்டிஷன் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா காலையில் ஒருக்கா நைட் ஒருக்கா பண்ணால் போதும் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையுமே கிராக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக விசிபிளாகவே உங்களுக்கு கம்மிங் டேஸில் ரொம்ப கம்மியான டேஸில் தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாஸ்ட்டாக செட் ஆகிறங்கிறதுனால இது வந்து கிராக்ஸும் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிக்கும். ஃபைனஸ் பார்த்திங்கன்னா அதர் டு நம்மளோட பிபிசியோட கம்பேர் பண்ண கம்மியாக தான் இருக்கும். வாட்டர் வந்து கம்மியாக தான் எடுத்துக்கணும். ஒர்க்கபிள் பண்ணுற நம்ம ஒர்க் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா கலவையை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பிபிசியோட அப்படி சொல்லலாம். பிபிசி ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பிபிசி ஆல்சோ குட். அதையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைடில் போட்டிருக்கேன் பாருங்கள். பிபிசி போர்ட்லாண்ட் பஸ்லோனிக் சிமெண்ட்ஸ். இது என்னென்னு கேட்டிங்கன்னா 10 to 35% வந்து சிமெண்டீசியஸ் மெட்டீரியல். நாங்கள் சொன்ன மாதிரி ஃபைன் ஆஸ், ஸ்லாக் இதெல்லாம் வந்து டேரெக்டாகவே
மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. வேறு ஒன்றும் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸே கிடையாது. அது ஒரு வேஸ்ட் மெட்டீரியல். அனல் மின் நிலையத்தில் வர ஒரு வேஸ்ட்டை வந்து தெர்மல் பிளான்ட்டில் வர வேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதனால் அவங்க ரா மெட்டீரியல் காசு குறையுது. பிபிசி ரேட்டிங் கம்மியாக தான் இருக்கும். பெர் பேக் பார்த்தீங்கன்னா 10% to 15% பேக் கம்மியாக இருக்கப்போ நம்ம அதை போய் வாங்கணும். இது வந்து டெக்னிக்கலாகவே ப்ரூவன் டெக்னாலஜி எல்லாமே இருக்குது பாருங்கள். இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க, டியூரபிலிட்டியில் அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸ்ட்ரென்த் வந்து ஃபாஸ்ட்டாக இல்லாட்டினாலும் செட்டிங் டைமில் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா இதுதான் நல்லாயிருக்கும். க்யூரிங் வந்து இனிஷியலாக கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்கணும். 7 days பண்ணுறதுங்கிற ஒரு 10 days பண்ணிவிட்டு போயிடலாம். 3 days ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லா ஒர்க்குமே சூட்டபிலிட்டியாக இருக்கும். செட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் செட் ஆகிறதுனால கிராக் ஃபார்மேஷன் இருக்காது. வெரி குட் டியூரபிலிட்டி. நாங்கள் எவ்ரிபடியாக எல்லா இன்ஜினியர்ஸ்லையும் கேட்டே வாங்கலாம். இதையே கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க பிபிசி தான். பட் மக்களுக்கு இது போய் சேரலை. ஸோ அதை தான் நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம். ஸோ நீங்களும் பெட்டராக வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ கண்டென்ட்டில் சொல்லியிருக்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு இதே ஃபர்தராக எல்லாருக்கும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். இன்னும் 2-3 அடிஷ்னல் இதுவும் நான் சொல்கிறேன் பாருங்கள். டீஷர்ட்டிங் டைம்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் சட்டம் முட்டை எடுக்கணும்லாம் சொல்லுவாங்க பாருங்கள். அது வந்து ஓபிசி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் 1 வீக்கில் எடுத்தால் இது வந்து ஒரு 2 வீக் வைக்கணும். அவ்வளோதான். எல்லாமே நம்மளால் முடிகிறது தான் கேட்டிருக்கிறோம். அது முடிகிறது தான் சொல்லியிருக்கு. கிராக்ஸே வராது. ஸோ லைஃப்பை நீங்கள் நல்லா லாங் லைஃப் வேணும்னு பண்ணுறப்ப பிபிசி யூஸ் பண்ணுங்கள். காஸ்ட் வைஸாகவும் 10% உங்களுக்கு சேவிங் கிடைக்கிறப்போ நீங்கள் இதையே நம்ம விடணும். இதுதான் நான் எல்லாருக்குமே சொல்ல நினைக்கிற ஒரு டாபிக். சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதை தான் நாங்கள் ஓவராலாக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். எனி ஒர்க் பிபிசி ரெக்கமெண்டட், வேறு ஓபிசி சம் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஓபிசியை யூஸ் பண்ண வேணாம் சொல்ல, கிடைக்கலாம் யூஸ் பண்ணுங்கள். கிடைக்கிற இடத்துல பிபிசி யூஸ் பண்ணுங்கள். இப்போ எல்லா இடத்துக்கும் போய் ரீச் ஆகிடுச்சு. எல்லா மேனுஃபேக்சரும் 2 ப்ராடக்ட் அவைல் பண்ணுறாங்க. நீங்கள் எக்ஸாம்பிள் அல்ட்ராடெக், ராம்கோ, செட்டிநாடு எதை எடுத்தாலும் பாருங்கள், இவங்க 2 ப்ராடக்ட் இருக்குது. நீங்கள் போய் வீட்டில் போய் சொல்லும்போது அல்ட்ராடெக்னு சொன்னீங்கன்னா ஓபிசி மட்டும்தான் வாங்குவாங்க. நீங்கள் உங்களோட பில்டர்ட்டையோ இல்லை உங்களோட கம்பெனி யாருக்குனாலும் நீங்கள் ஒர்க்கை கொடுக்கலாம், அவங்கள்ட்ட கேளுங்க. பிபிசி வாங்கப்போ 10% கம்மியாக வருங்கிறப்ப நீங்கள் ஏன் அதை விடணும்? அதுக்கு தான் நாங்கள் இந்த அவேர்னஸை வந்து க்ரியேட் பண்ணுறோம். ப்ளஸ் இது வந்து என்வரான்மெண்ட் ஃப்ரெண்ட் மெட்டீரியல் வந்து ஃப்ளை ஆஷை வந்து ஒரு ப்ராடக்ட் ஒரு தெர்மல் பிளான்ட்லேருந்து வர்றது நமக்கு கரண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று ஆயிடுச்சு. ஸ்டீலுங்கிறது முக்கியமான ஒன்று. இதில் வர்ற வேஸ்ட்டை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இது வந்து வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணால் கூட கரையாது. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் கடலில் போட்ட எதுவுமே ரெக்கமெண்டட் கிடையாது. ப்ளஸ் இந்த ப்ராசஸ் ரா மெட்டீரியல்லாம் ஓபிசி பண்ணுறதுனால நமக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு CO2 எமிட் பண்ணும். பட் பிபிசினால என்னன்னு கேட்டிங்கன்னா, பிளெண்ட் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லேருந்து ஒரு கார்பன் வெளியே போகிற கண்டென்ட் வந்து குறையுது. அதனால் வந்து என்வரான்மெண்ட் ஃப்ரெண்ட் மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும். வேஸ்ட் ப்ராடக்ட் டிஸ்போஸை பொறுத்த வரைக்கும் இந்த மெட்டீரியலை டேரெக்டாக ஆஷை கொண்டு போய் சிமெண்ட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ டேரெக்டாக வந்து வேஸ்டேஜும் வெளியே வர்றதில்ல, கார்பனாக வெளியே போகிறதும் இல்லை. ஸோ 2 போத் வேயில் வந்து இது எக்ஸலண்ட் ப்ராடக்ட்டுங்கிறதுனால போத் வேயில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால எல்லாருமே பிபிசி யூஸ் பண்ணுங்கள். நாங்களும் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்மளோட வேஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் லேண்டு எவ்வளோ வேஸ்ட்டாக இருக்குது அந்த இடத்துலலாம் இந்த ஆஷை கொட்டுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளாக இதை யூஸ் பண்ணலாம் சிமெண்ட்டில். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் ப்ரொடக்ஷன் கூட்டிகிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக வேஸ்டேஜும் நம்மளுக்கு குறையும். நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் இதெல்லாம். அதனால தான் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறோம், பிபிசி யூஸ் பண்ணுங்கள். நம்மளோட அடிஷ்னலாக நம்மளுக்கு வந்து மணி வைஸாக பார்த்தீங்கன்னாலும் இது எக்ஸலண்ட் சேவிங்ஸை கொடுக்குற ஒரு விஷயம். ஸோ எல்லோரும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கிட்டேயுமே. அதை தான் நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ காய்ஸ்.